திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 60 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் மோசடியாக பதிவு செய்த விவகாரத்தில் தற்போது 19 நபர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவலை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 1.79 ஏக்கர் அறக்கட்டளை நிலங்கள் கடந்த 2021ஆம் ஆண்டில் முரப்பநாடு மற்றும் வடமதுரை பத்திரப்பதிவு அலுவலகங்களில் முரண்பாடான முறையில் தனிநபர்களால் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் தற்போதைய சந்தை மதிப்பு சுமார் 60 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவு துறையின் பிரிவு 28ஐ தவறாக பயன்படுத்தி சம்பந்தமில்லாத பகுதிகளில் இந்த பத்திரப்பதிவு நடத்தப்பட்டதாக அறப்போர் இயக்கம் கடந்த 2023ஆம் ஆண்டு விரிவான ஆதாரங்களுடன் புகார் அளித்திருந்தது. இப்புகாரின் மீது நடத்தப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு தற்போது கோவில் செயல் அலுவலர் அளித்த புகாரின் பேரில் 19 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த நில மோசடியில் ஈடுபட்ட இளையராஜா என்ற நபர் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள மற்றொரு கோவில் நிலத்தையும் இதேபோல் ராதாபுரம் பதிவாளர் அலுவலகத்தில் மோசடியாக பதிவு செய்ய முயன்றதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அறப்போர் இயக்கத்தின் தொடர் புகாரால் அந்த பதிவும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்திலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.